சார் லெஜண்ட் சார். எஸ் சார். ஃபஸ்ட்டு படமும் உங்களுக்கு எள்ளு, இந்த படமும் ஃபஸ்ட்டு அது தானாக அமைஞ்சதுங்க, தானாக அமைஞ்சது. அது ஒன்றும் பிளான் பண்ணல, தானாக அமைஞ்சது. இல்லை அஜித் சார் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவார். இல்லை அப்படிலாம் இல்லை, அதை தானாக அமைஞ்சது சார். இது எதுவும் ப்ராக்டிஸ் இது பண்ணல. எஸ் சார். நெக்ஸ்ட் சார் பிரேம் சார். பிரேம் கொஞ்சம் சார். சரிங்க சார், சோஷியல் மீடியாவில் பொதுவாக வந்து நிறைய மீம்ஸ்கள் வரும். சரிங்க. உங்களை பற்றியான நிறைய மீம்ஸ்கள் வந்திருக்கு, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? இல்லை, அதை பாதர் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய இலக்கு எனக்கு தெரியும். அதனால் அதை பெருசாக நான் பாதர் பண்ணுறதில்ல. நான் என்ன இலக்கு நோக்கி பயணிச்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த இலக்கை அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அப்போ புரியும். அது வந்து வாட் இஸ் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு புரியும். தட்ஸ் ஆல். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள், இந்த மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இன்றைக்கி வந்து அது ஒரு காமனான ஒரு இதாக இருக்குது. எல்லாருமே அதை செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து அது ஒரு அது தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கி வந்து எல்லாரையும் விமர்சனத்துக்குள்ளாராங்க. அதாவது மிகப்பெரிய தலைவர்கள்லேருந்து கடவுள்லேருந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்தி பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் சார். சார் இங்கே எஸ் சார். சார், இப்போ நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் தமிழ்நாட்டிலேயே. எஸ் சார். ஆனால் வந்து பெரிய ஹீரோவாக வந்து உருவெடுத்து வரீங்க. உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது, பிஸ்னஸ்னால ட்ராவல் பண்ணுறது பிடிக்குதா, இல்லை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ட்ராவல் பண்ண பிடிக்குமா? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் தான். அதான் ஃபஸ்ட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட். அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டு. இது வந்து எனக்கு ஃபேஷன். எனக்கு வந்து சின்ன வயசில் நான் சொன்னேன், ஆல்ரெடி இப்போ சொன்னேன், சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அதிகம். ஸோ அதனால் இந்த துறைக்கு வந்தேன். அதில் என்னால் செயல்பட்டு என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் இதை நான் செயல்பட்டு இருக்கேங்க. சரி, அப்புறம் வந்து எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம், சாரோட ஃபோட்டோ மட்டும்தான் சரணா ஸ்டோரில் இருக்குது, மற்ற ஆக்டரோட ஃபோட்டோஸ் யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் கூட பார்த்துருக்கேன். அப்படி அதெல்லாம் உண்மை. இதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லாரோட ஆர்டிஸ்டோட ஃபோட்டோவும் இல்லை கண்டிப்பாக. இப்போ இது வந்து ஒன்லி கிளிம்ஸ். இப்போ தான் ஆரம்பம். இன்னும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்தது இன்னும் டீசர் இருக்குது, அடுத்தது எல்லாத்துலேயும் வரும். கண்டிப்பாக வருங்க. எல்லாருமே அதில் பங்களிப்பு இருக்குது. எல்லாருடைய பங்களிப்பும் காட்டும். மணி சார் வணக்கம். மணி இங்கே இருக்கேன். திஸ் கொஸ்டின் இஸ் டு தி டைரக்டருக்கான கேள்வி. சார், இந்த படத்தினுடைய பட்ஜெட், ஏன்னா இது வந்து திஸ் கம்ஸ் ஃப்ரம் அ வெரி பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதனால் ஆப்வியஸ்லி வந்து பட்ஜெட்டினுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு ஷூட் பண்ண எடுத்துக்கிட்ட டியூரேஷன், எங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்க, படத்தில் சொல்ல வர மெசேஜ் ஏதாவது இருக்கா, அதை பற்றியும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ் சார். சார், அரவுண்ட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல சார். பட்ஜெட் வந்து சாருக்கு தான் தெரியும். நான் என்ன கேட்டனோ எல்லாமே பண்ணி கொடுத்தாருன்றது தான் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவர் எதையும் கேட்கவும் அலோவ் பண்ணல. இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார். ஜார்ஜியாவில் ஒரு 15 days ஃபாரின் ஷூட் பண்ணியிருக்கோம். ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஊட்டியில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஒரு 90 days, அரவுண்ட் 90 days கிட்ட ஷூட்டிங் போச்சு சார். 97 ஒரு 7 நாள் ஒரு வேற ஒரு டேஸ் தான் 97. கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றரை காட்சிட்டு பார்த்தீங்கன்னா 150 நாள் மைண்டில் வச்சுருங்க. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய படம். ஆனால் அதை கிறிஸ்பாக அதை வந்து 2 hours 20 minutes 15 minutes அப்போ அந்த அளவுக்கு அதை கிறிஸ்பாக எப்படி கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். அப்போ அது அதனுடைய அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கெட்டுருக்காரு.